என் அன்பு தமிழ் நண்பர்களே, அன்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்கதையின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலமும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம். குரலின் கருத்தையும் கதையையும் இணைத்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய நடுவுநிலைமை அதிகாரத்தில் 6ஆம் குரல், அதாவது இது எண்ணிக்கைப்படி 116ஆம் குரல். குரல் என்னவென்றால், கெடுவழியான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடு ஒரி இல் அல்ல செய்யின். இதன் பொருள் என்னவென்றால், தன் நெஞ்சம் நடுநிலைமை தீங்கி தவறு செய்ய நினைக்குமாயின் நான் கெடப்போகின்றேன் என்று ஒருவன் அறிய வேண்டும். குரலை பார்ப்போம். முருகா, ஏன் இந்த வருடம் நான் தவறாக முடிவுகள் எடுப்பதற்கு சூழ்நிலைகளை உண்டாக்குகிறாய் என்று பிரபல முருகப்பா பொறியியல் கல்லூரி முதல்வர் சண்முகநாதன் மனதில் மிக வேதனை அடைந்தார். முருகப்ப செட்டியார் டிரஸ்ட் நடத்தும் அந்த கல்லூரி 70 வயதான முருகப்ப செட்டியார் உண்டாக்கியது. அவரது மகன் குமரப்ப செட்டியார் கொரோனாவில் இறந்து விட்டதால் முருகப்ப செட்டியார் மேற்பார்வை அவசியமானது. குமரப்ப செட்டியார் மகன் வள்ளியப்பன் தற்போது பெயரை சுரேஷ் என்று மாற்றிக்கொண்டவன். கடைசி ஆண்டு பொறியியல் படிப்பு அதே கல்லூரி படிக்கிறான். தான் மாணவன் என்பதை விட கல்லூரி உரிமையாளர் என்ற உணர்வு அதிகம் உள்ளவன் சுரேஷ். சண்முகநாதன் மகன் கார்த்திகேயன் சுரேஷின் நண்பன். அவனும் அக்கல்லூரி இறுதியாண்டு மாணவன். சுரேஷ் தன் புகழ் நிலைக்க பிற மாணவர் நற்பெயர் எடுப்பதை தன் சாமர்த்தியத்தால் தடுப்பது அவன் குணம். கல்லூரி படிப்பில், கலை நிகழ்வுகளில், சமூக சேவை அமைப்பில், இலக்கிய மன்றங்களில் தான் திறமையுள்ளவன் என்று மற்ற ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் மூலம் நிறைவேற்றிக் கொள்வதை சண்முகநாதனும் அறிவார். மாணவர் தேர்தலில் போட்டியிட்டு வைட்டமின் பணம் மூலம் எளிதாக சுரேஷ் வென்றுள்ளது ஒரு சங்கடம். இவற்றை அவ்வப்போது அவரால் தடுக்க முடியவில்லை. நல்லவை சொல்லி சுரேஷை திருத்த முடிவும் அவரால் முடியவில்லை. இதனால் சங்கடங்கள் வரும் என்று நினைந்து அவற்றை அதன் வழியில் விட்டுவிட்டார். சண்முகநாதன் அண்ணாமலை பல்கலைக்கழக வெக்கேஷன் படிப்புகளை கொண்டு வர விரும்பி முருகப்ப செட்டியாரை அணுகும் போது அங்கும் சுரேஷ் தலையீடு வந்தது. சுரேஷுடன் சேர்ந்ததும் கார்த்திகேயன் பந்தா வாழ்வில் திரும்ப படிப்பு திறமை குறைந்தது. இது சண்முகநாதனுக்கு வருத்தம். அவற்றையும் விட அவர் நண்பர் மெய்யழகன் மகள் குமாரி நன்கு படிப்பவள், குணநலன் மிக்கவள். சுரேஷை நேசிப்பதை அறிந்து சண்முகநாதன் கவலை கொண்டார். சுரேஷ் செல்வந்தன் தான், ஆனால் ரகசிய மது மாது புகை நாட்டம் உள்ளவன் என்று அவருக்கு தெரியும். பெரியவர் முருகப்ப செட்டியார் இதய நோய், சர்க்கரை நோய், கொதிப்பு, கொழுப்பு என்ற நோயாளியாக இருந்ததால் அவரிடம் சொல்லி சுரேஷை திருத்தவும் அவருக்கு தயக்கமாக இருந்தது. மற்ற சூழ்நிலையை மாற்றவும் முடியவில்லை. நடவடிக்கைகள் எடுக்காமல் மௌனமாக இருந்தார். குமாரியிடம் படிப்பில் கவனம் செலுத்து, மற்றவற்றில் கவனம் செல்வது நல்லதல்ல என்று பொதுவாக சொல்லி வழிநடத்த பார்த்தார். நண்பன் மெய்யழகனை எச்சரிக்கை செய்யவில்லை. அவன் குமாரியின் படிப்பையே நிறுத்தி விடுவான் என்று பயந்து அம்மாதிரி செய்யவில்லை. மகன் கார்த்திகேயனிடம் இறுதி ஆண்டு தேர்வு வருவதால் கல்வியில் கவனம் செலுத்து என்று சொன்னார். அதற்கு மேல் அவரால் இதில் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. ஒகேஷன் படிப்பு முறைகள் சுரேஷ் சொன்ன வண்ணம் ஆரம்பமாயின. எதுவும் நல்லதற்கில்லை. இளைய சமுதாயம் இன்றைக்கு பிடிவானது, தன் பேச்சு செல்லாது என்று நினைத்தார். இறுதி ஆண்டு தேர்வு முடிந்து ரிசல்ட் வெளியானது.
கார்த்திகேயன் குறைந்த மதிப்பெண்களை பெற்று தேர்வாகியிருந்தான். விடுமுறையில் சுரேஷ் குமார் திருமணம் நடந்துவிட்டது. எவ்வளவு முயன்றும் தடுக்க முடியவில்லை. முருகப்ப செட்டியார் உடல் நலம் மேலும் மோசமடைய சண்முகநாதன் சுரேஷை அவருக்கு சிறப்பு மருத்துவம் செய்ய சொல்ல, சுரேஷ் வயதானவர், மருந்து பலிக்காது என்று கூறி நிராகரித்து விட்டான். இது சண்முகநாதனுக்கு மிகப்பெரிய வருத்தம். புதிய ஒகேஷன் கல்வி அதிக செலவுடன் இருந்ததால் அட்மிஷன் குறைவாக இருந்தது. குமாரி சுரேஷின் உண்மை வாழ்வு முறை தெரிந்து தந்தை வீட்டிற்கு வந்து தனக்கென ஒரு வேலையை உண்டாக்கி கொண்டு தனிமையில் வாழ்ந்தாள். இதுவும் மற்ற மோசமான சூழல்களும் சுரேஷை மேலும் மது மாது சேர்க்கை என அழைத்துச் செல்ல அவன் ஆரோக்கியம் இழந்து மருத்துவமனை சேர்ந்தான். கார்த்திகேயன் மெரிட் இல்லாததால் எதிர்பார்த்து வேலை கிடைக்காமல் வீட்டிலேயே முடங்கி கிடப்பது சண்முகநாதனுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருந்தது. முருகப்ப செட்டியார் சண்முகநாதனை அழைத்து ஏன் இவ்வளவு விஷயங்களை சொல்லவில்லை என்று கண்டித்தது அவருக்கு மிகப்பெரிய அவமானமாகவும் வேதனையாகவும் இருந்தது. சுரேஷ் வியாதியால் இறக்க தான் நடுவு நிலைமையை துணிந்து செய்திருந்தால் பலர் வாழ்வு சீராக இருந்திருக்கும். தெரிந்தே சூழல் என்று விட்டுவிட்டது எவ்வளவு பெரிய தவறு என்று வேதனையின் உச்சிக்கு அவர் மனம் சென்றது. நண்பர்களே, வாழ்வில் முடிவுகள் எடுக்க வேண்டிய சிக்கலான சூழல் ஏராளம். அதிலும் பிறர் நன்மை நம் எதிர்காலம் என வரும்போது நடுவு நிலைமை கொண்டு இம்மாதிரி முடிவுகள் எடுத்தால் நஷ்டம் கஷ்டம் குறையும். அப்போதைக்கு இது செய்தால் சில சிரமங்கள் தவிர்த்து விடலாம் என்று மேலோட்டமாக வாழ்ந்தால் அது துன்பத்தில் மீளாத சிரமத்தில் முடிவ வாய்ப்புகள் உள்ளது. உதாரணமாக மகாபாரதத்தில் தர்மர் சூதாட்டம் போது நல்ல முடிவு எடுத்திருந்தால் பெரிய இழப்புகள் அவர்கள் வாழ்வில் நடைபெற்றிருக்காது. இம்மாதிரி கருத்தையே திருவள்ளுவர் இக்குறளில் வலியுறுத்துகிறார். இத்துடன் கதை முடிகிறது. மற்றும் ஒரு முறை வேறொரு குரலுடன் பொருளுடன் கதையுடன் கருத்துடன் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் கற்பனையானவை, எதையும் எவரையும் குறிப்பிடுவன அல்ல. இதனை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் சங்கம் வளர்த்து தமிழை வளர்த்த மனம் கவர் முருகன் அருளால் தமிழ் மேலும் வளர வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.